கல்லெல்லாம் வந்துட்டு மிகுதியான சக்தி உள்ளது. ஏன்னா நம்ம கடவுளுக்கே பாவிக்கிறோம், பயன்படுத்தணும். அப்போ அதை வந்துட்டு காலுக்கெல்லாம் போடக்கூடாது, வேணா சிந்தட்டிக்காக போட்டுக்கலாம். அதில் சிந்தட்டிக் போகிறதுல என்ன இருக்குது? அது செயற்கை தானே. ப்ளூ கலர்னால் ப்ளூ தான், சஃபைர் ப்ளூ. அதாவது ப்ளூ சஃபைருக்கும் டைமண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம், அதை கூட சொல்லி கொடுத்துட்றேன். டைமண்ட் வந்துட்டு பியூர் ஒயிட்டுக்குள்ளே லைட்டாக எல்லோ கலர் ரேஸ் உள்ளே போகும், ப்ளூஷ் உள்ள லைட்டாக இருக்கும். ப்ளூ சஃபைர் ப்ளூ கலரில் இருக்கும். ஒயிட்டு வந்து அந்த ஒயிட் இதுக்குள்ளே அப்படியே உள்ள ரேஸ் போகும். அது ஒயிட்டில் ப்ளூ, இது ப்ளூவில் ஒயிட்டு. ரெண்டுமே ஒயிட்டு வந்துட்டு பியூர் ஒயிட்டில் இருக்கும், லைட்டாக தான் ப்ளூ இருக்கும். இது பியூர் ப்ளூ இருக்கும், அந்த ப்ளூ கூட லைட்டாக இருக்கணும், ஒயிட்டு உள்ளே மிக்ஸ் ஆனதுனால ரெண்டும் மிக்ஸாக இருக்கும். இதுக்கு அதுக்கு ரெண்டுமே நல்ல பவர் இருக்குது. ஒரு கேரட் உள்ள ஒரு டைமண்டுக்கு என்ன சக்தி, என்ன பவர் இருக்கோ, ஒரு 7, 8 இல்லைன்னா 10 கேரட் உள்ள டைமண்டுக்கு உண்டான அங்கே ஒரு கேரட்டுக்குள்ளே போகும். ப்ளூ சஃபைருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. டைமண்டுக்கு ஒரு கேரட்டில் எவ்வளோ பவர் இருக்கோ, அந்த இது வந்துட்டு ஒரு 7லேருந்து 10 கேரட்டுக்கு சஃபையரில், ப்ளூ சஃபையரில் இருக்கும். இன்னும் சஃபையரில் 3 வகையான இருக்குது. ப்ளூ சஃபையர், இங்கு ப்ளூ சஃபையர், இந்தர் ப்ளூ சஃபையர். ரொம்ப பேருக்கு எது ப்ளூ சஃபையர், எது இந்தர் ப்ளூ சஃபையர், எது இங்கு ப்ளூ சஃபையர் தெரியாமல் இதுதான் அதை நினச்சி போட்டுட்ருப்பாங்க. அது போடுறதே பயன்படுத்துகிறதே வேறு. ஏன்னா ஸ்டோனில் வந்துட்டு நான் 500 வகையான ஸ்டோனு நான் பயன்படுத்துகிறேன். ஆனால் போட்டு யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஃபோனுன்னு போய் இதில் பார்த்தீங்கன்னா டேஷ் போட்டு விட்ருவேன், ரெக்கமெண்டே பண்ணவே மாட்டேன். காரணம் கேட்டாக்கா, நம்ம ஆளுங்க நம்ம பேர் எழுதுனா தான் வேலை செய்யும், பேர் எழுத விட்டுட்டு ஸ்டோனாக கேட்பாங்க. அதனால் நான் அது கூட அந்த இடத்துல அதுக்கு ஃபுல்லாக பண்ணவே மாட்டேன்.